இந்த பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்தது என்னமோ ரஜினிகாந்தை, அவர்களுக்கு கிடைத்தது என்னமோ ரங்கராஜ் பாண்டே அப்படின்னார். அவருக்கு அவ்வளவுதான், ரஜினிகாந்த் வருவார் நினைச்சிட்டு இருந்தார் அப்படின்னு. ஆனா அவருக்கு வந்து அப்ப அந்த இதை எழுதும் போது ஒண்ணு தெரியல, அவர்கள் பாஜக எதிர்பார்த்தது திரையில் வரக்கூடிய அண்ணாமலை, ஆனா அவர்கள் கிடைச்சது தலையில வந்து நிற்கக்கூடிய ஒரு அண்ணாமலை. அதை வந்து அண்ணன் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. திரு அண்ணாமலைனாலே ஒரு சஸ்பென்ஸ் தானே, சர்ப்ரைஸ் தானே, ஒரு என்ன பண்ணுவார் பூரா பீதியிலே இருக்கிறாங்க. அது வந்து நம்ம சினிமாக்கெல்லாம் சொல்ற மாதிரி வந்து உள்ள லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கையை போட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறாரு. பல பேருடைய முகத்துல இருந்து சில பாவங்களையும் வார்த்தைகள்ல இருந்து சில விஷயங்களையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா வந்து அவர் அடுத்தவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் கறக்கிறவர். அந்த மரவக்குறிச்சி பிரச்சாரத்து போது சொன்னார் பாருங்க, இதை மாதிரி பல பேரை தலையில கட்டி தொங்க விட்டு பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி பூரா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவர்கிட்ட இருந்து எதையுமே கறக்க முடியல. நம்ம கூர்ந்து பாக்குறோம், ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா, ஆனா சரிண்ணா சொன்னாரு. என்ன ஒண்ணுமே கறக்க முடியல, எப்படி அதை கறக்க அப்படின்னா, காலமாட்டுல பாலை கறந்துடலாம் போல தலைவன்ட்டு இது தகவலை கறக்க முடியாது போல. நானும் எவ்வளவுதான் நூல் விட்டு பார்ப்பேன், அது வந்து அசராம் அப்படி நிற்பா. அப்படி ரொம்ப ஆச்சரியமான விஷயம். வந்து நிறைய இளைஞர்களை வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாக அண்ணாமலை வந்து தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டார் அப்படின்னோடனே பாஜக அதிர்ந்ததற்கு இணையாக தமிழகம் அதிர்ந்தது. அதுல வந்து எந்த குழப்பமும் இல்லை. என்னங்க அப்படின்னு ஒரு இது 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 எப்படிங்க இது வந்து சரியா இருக்குமான்னு புரியவே இல்லை. ஏதோ நான் போய் மாத்தின மாதிரி என்கிட்ட 100 பேர் துக்கம் கேட்க ஆரம்பிச்சா. என்னங்க இப்படி ஆகி போச்சு, என்னங்க இப்படி, உனக்கு முன்னாடி நான் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன்.